ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு குண்டா வச்சு சுடு தண்ணி வச்சு அதில் அப்படியே முட்டையை போட்டு வேக வைக்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தயிர் ரெண்டையும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கடையில் இந்த முட்டை வாங்கினேன். அதில் ஒரு முட்டை உடஞ்சி போச்சு கவரில். அந்த முட்டையை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதில் எடுத்து வச்சுக்கிறோம். அதை இப்படி பெரிய வெங்காயத்தை அப்படி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம். அரிய கண்ணு தண்ணி நிற்கவே இல்லை, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே முட்டை கொதிச்சு வச்சு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வாழை சின்ன சின்னதாக அரைச்சிக்கிட்டோம். பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த உடஞ்ச முட்டையில் கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணி கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கலக்கிக்குவோம். ஏன்னா நம்ம தூளுப்பு எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டோம், கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான கறி மசால், சிக்கன் மசால் இருக்கிற எல்லா மசாலையும் போட்டு நல்லா குண்டால் போட்டு நல்லா கலக்கி விட்ருவோம். கலக்கி விட்டு ஒரு கரண்டியை வச்சு அதில் சுத்தமான செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கொதிக்க விட்ருவோம். கொதிக்க விட்டு அப்படியே அந்த முட்டையை எடுத்து ஊற்றணும். பார்த்திங்கன்னா அப்படியே முட்டை நல்லா எண்ணெயில் ஊற்றணுன்னு பொங்கி நல்லா நுரைச்சி வருது. இந்த மாதிரி சின்ன வயசில் நம்ம பாட்டிங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி உங்கள் பாட்டிங்களும் செஞ்சு கொடுத்துருந்தா கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்து ஊற்றிட்டோம். தயிர் எடுத்து ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வைக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம். எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். அந்த தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே எண்ணெயை ஆஃப் பண்ணிட்டு சீரகம் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம். ஏன் எண்ணெய் காஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெய் காஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணால் விட்டோம்னா அப்படி தீஞ்சு போயிடும். அதிக சூட்டில் அப்படி தீஞ்சு போயிடும். அப்படி தீஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது, ஃப்ளேவரே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி தீய வச்சோம் பச்சையாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி அப்படியே தயிரில் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி பச்சை மிளகாலாம் போட்டோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இலை போட்டிங்கன்னா அதை சாப்பிட முடியாது, கொத்தமல்லி இலை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தாளித்து வச்சுருந்த முட்டையை போட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுருவோம். தயிர் கூட கலக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம தாளித்து வச்சுருந்த மஞ்சத்தூள், சீரகம் எண்ணெயை எடுத்து இதில் ஆட் பண்ணோம். அப்படி நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்தோன்னா நல்லா கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்குவோம். அப்போ தான் அந்த உப்பு கறியும் அந்த எண்ணெய், மஞ்சள், மிளகாத்தூள் அப்படியே கலந்து அப்படி நல்லா பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு போட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஐடியா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறையா வீடியோ போடுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஜாலியாகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அப்படியே கலக்கி வச்ச கிரேவி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் அப்படியே சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டு தான் இந்த வீடியோ போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். சாப்பிடும்போது இங்கே பாருங்கள், நல்லா பிணைஞ்சி அப்படியே நீட்டாக எடுத்து சாப்பிட்ணும். அப்புறம் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக. அந்த பொரிச்சு வச்ச முட்டையை எடுத்து அப்படியே சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்தாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய் விட்டுறேன், சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க, உண்மையிலே வேறு லெவல். நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு டக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பபாய். உண்மையிலே வேறு லெவலுங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் முக்கியம், லைக் முக்கியம். டாட்டா, பபாய்.